சில படங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம். வில்லேஜெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில்ல. இது மீன் சின்னம். தென் அது பக்கத்துல இன்னொன்னு உடுக்க மாதிரி ஒரு சின்னம் இருந்துச்சு. பட் அது என்னடையும் 4 முனிவர்களோட சிற்பத்தை வந்து செதுக்கி வச்சு. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட விளாக்ல வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு கோயிலை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சங்கரங்கோயிலில் இருக்க ஆனையூர் இங்கே வில்லேஜில் தாங்க இருக்குது. இந்த ஆனையூர் வில்லேஜே எனக்கு ஃபஸ்ட் டைம் தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் சங்கரங்கோயில் வந்தால் சங்கரங்கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இந்த பக்கத்தில் உள்ள வில்லேஜெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில்ல. இது வந்து நான் மொதல் டைம் வரேன். இங்கே வந்து நிறையா குட்டி குட்டியான மலைகளை பார்க்க முடிஞ்சுது. அதுதான் இந்த ஊரோட அழகேன்னு சொல்லலாம். என்ன ரொம்ப நாளாவே தேடி இருந்த ஒரு ஸ்பாட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னியன் படத்தில் வர அண்டங்கா கொண்டகரி சாங் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஒரு சில சீன் மட்டும் இங்கே வந்து எடுத்திருப்பாங்க. ரோட்டில் வந்து கோலம் மாதிரி போட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அது வந்து இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பாட் நான் ரொம்ப நாளாகவே தேடிக்கிட்டு இருந்தேன். கூகுள் லென்ஸ்லலாம் போட்டு பார்த்தேன். பட் எனக்கு அந்த ஸ்பாட்டை ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ சர்ப்ரைஸாக அந்த ஒரு ஸ்பாட்டையும் ஃபைண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு கீழே தான் அந்த சிவன் கோயில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த சிவன் கோயில் ப்ளஸ் வந்து யோக தட்சணாமூர்த்தி அந்த கோயில், அது வந்து ஒரு குடைவரை கோயில். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி குடைவரை கோயிலெலாம் நான் வந்து புதுக்கோட்டை அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் சைடில் வந்து பார்த்துருக்கேன் நிறையா டைம். ஏன்னா அங்கே ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அங்கெல்லாம் போகும்போது நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த நம்ம ஊர் சைட்லங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நான் வந்து கூகுளில் தேடி பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்பாட்டை வந்து ஃபைண்ட் பண்ணேன். தென் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்பாட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு அழகான குடைவரை கோயில், செமையாக இருக்கும். அந்த ஊருமே செம அழகாக இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் மழை இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இந்த ஊரும் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலில் இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பார்த்தோம். அது என்னங்கிறத நான் போக சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தென் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே நிறைய பேர் வீடியோ பார்க்கிங்க, ஆனால் குறைய பேர் தான் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீக்ஸில் நிறைய லொக்கேஷன் வந்து சுற்றி காட்டுதேன். நம்ம சேனலில் வந்து நிறைய விளாக்ஸ் வந்து போடுவேன். மேக்ஸிமம் வீக்லி 1 விளாக்ஸ் போடுவேன். தென் வந்து ஷார்ட்ஸ் வந்து அடிக்கடி போடுவேன். ஃபைனலாக கோயிலுக்கு வந்து வந்துட்டோங்க. எனக்கு முன்னாடி தான் கோயில் இருக்குது. இங்கே தான் அந்த குடைவரை கோயில் இருக்குது. ஸ்ரீ யோக தட்சணாமூர்த்தி ஆனையூர் அந்த ஊரில் தாங்க இருக்குது. செம அழகாக இருந்துச்சு இந்த கோயில். இந்த கோயில் வந்து ஒரு சின்ன கல் மண்டபம் இருக்குது. அந்த கல் மண்டபத்துக்கு முன்னாடி வந்து சிவன் கோயில் இருக்குது. அந்த குடைவரை கோயிலுக்குள்ளே தான் சிவன் இருக்குது. வெளியே வந்து தட்சணாமூர்த்தி சிலை இருக்குது. தட்சணாமூர்த்திக்கு பின்னாடி வந்து ஒரு நாகலிங்க சாமியும் இருக்குது. அங்கேயும் சின்ன சின்ன சிலைகளாக இருந்துச்சு, அதையும் நாங்கள் பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு அப்படியே நேர் எதிராக தட்சணாமூர்த்தி சாமி வந்து இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. தென் இந்த தூண்களை சுற்றியும் நிறைய கதைகள் இருக்குது. அதையும் நான் என்னன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் வந்திருந்த டைமில் வந்து நடை வந்து திறக்கலை. நடை திறந்துருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஜம்முன்னு இருந்துச்சு இந்த இடம்லாம். குடைவரை கோயில் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தா, இந்த குடைவரை கோயில் முன்னாடி இருக்க தட்சணாமூர்த்தி சாமி இருக்குல்ல, அதுவும் ஸ்பெஷல் தான். ஏன்னா அதுக்கு மேலே வந்து கல்வெட்டு வந்து இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த தூண்லேயும் ஒரு பேப்பர் ஒட்டி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இது முற்கால பாண்டியர் குடைவரை கோயில்னு சொல்லிட்டு. என் தட்சணாமூர்த்தி சாமியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 4 கல் தூண்களும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 4 கல் தூண்கள்லேயும் 4 முனிவர்களோட சிற்பத்தை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய சித்தர்களோட பேர் தெரியல. பட் நம்ம சங்கரங்கோயில் சங்கரலிங்க சாமி தென் கோமதி அம்மனோட சிலைகளும் பார்க்க முடிஞ்சுது. இந்த சித்தர்களோட சிலையெல்லாம் அப்படியே நுணுக்கமாக வேலைப்பாடு பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு கல் தூணையும் ரொம்ப நேரம் நின்று நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். தென் இந்த கல் தூணு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சான்று வந்து அதுதான். நம்ம ஊர் சைடில் நிறையா கோயில் இருந்தாலும் இந்த ஒரு கோயில் வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா பாண்டியர்கள் கட்டின கோயிலுங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம். இங்கே வந்து குடைவரை கோயில் மட்டும் இல்லாமல் இந்த கல் தூணுக்கு மேலே வந்து சிற்பங்களும் இருக்குது. அது என்ன சிற்பம்னு பார்த்தீங்கன்னா, மீன் சின்னம் இருக்குங்க இங்கே. மீன் சின்னம். தென் அது பக்கத்தில் இன்னொன்று உடுக்க மாதிரி ஒரு சின்னம் இருந்துச்சு. பட் அது என்னன்னு தான் தெரில. இங்கே பார்த்தீங்களா மீன் சின்னம் இருக்குது. இது வந்து பாண்டியர்களோட அடையாள சின்னம். அந்த மீன் சின்னம் பக்கத்துலேயும் ஒரு கல்வெட்டு இருக்குங்க. தென் நாங்கள் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சித்தர் வந்து சாமி வந்து வழிபடுத்த மாதிரி இருந்துச்சு.
அதில் வந்து பாதி உடல் வந்து மனுஷனாகவும் மீதி உடல் வந்து மீனாகவும் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு கடல் கன்னி ரூபத்தில் இருக்க மாதிரியே இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அந்த மாதிரி சிற்பத்தான் நான் வந்து என் லைஃப்லேயே இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் நின்று அந்த மீன் சின்னத்தையும் இந்த சித்தரையும் வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு. இந்த கோயில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்கிறதுக்கு சான்றாக இந்த மீன் சின்னமும் இந்த சித்தர் சிலையும் இருந்துச்சு. இந்த கோயில் பக்கத்துலேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு நிறையா குட்டி குட்டியான பிளேஸ் இருந்துச்சு. இங்கே வந்து நாகலிங்க சாமி இருந்துச்சு கீழே இந்த அரச மரத்து அடியில். இதுவுமே பார்க்க ஒரு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இந்த கோயிலில் வழிபடுற நேரம்லாம் தெரில. பட் நாங்கள் வந்தது ஒரு மதிய டைமில் வந்ததுனால இங்கே வந்து கோயில் வந்து நடை வந்து சாத்தி தான் இருந்துச்சு. ஸோ மற்ற டைம் செவ்வாய் வெள்ளி டைமில் நல்லா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன தான் வெயில் மண்டையை பிளந்தாலும் இந்த இடம் வந்து கூலிங்காக இருந்துச்சு. எதுக்கு இந்த இடம் கூலிங்காக இருந்துச்சுன்னா, இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு சுனை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது கிணறுன்னு சொன்னாங்க. பட் பார்த்திங்கன்னா அது வந்து சுனை. நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப பழமையான கோயிலெல்லாம் இந்த மாதிரி சுனைகளை நீங்கள் நிறையா பார்க்கலாம். இது வருஷத்தில் 365 நாளும் வற்றாமல் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி விளாக் எடுக்க வந்து வேறு ஒரு இடத்துக்கு தான் போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு இடத்த நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை போய் பாருங்கள் தம்பி, நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே செம்மையாக தான் இருந்துச்சு. இந்த சுனையுமே கீழே வந்து ஆழம் இருக்குமா இல்லையான்னு தெரில. பட் ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு. பாசி பிடிச்சி போய் கிடந்துச்சு. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல சித்தர்கள் நிறையா வாழ்ந்து சிவனை வழிபட்டதாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாண்டியர் காலத்து குடைவரை கோயிலை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்தெல்லாம் சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்பாட்டை காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் தட்சிணாமூர்த்தியை வந்து சாமி கும்பிட்டு இப்போ வந்து அந்த மலை மேலே போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த மலை மேலே தான் நாங்கள் நடந்து போகிறோம். மேலே வந்து ஒரு குட்டியாக கல்மண்டபம் இருக்குது. அது வந்து ஒரு சில படங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். முக்கியமாக வந்து கண்ணு கண்ணு மூவியில் கிளைமேக்ஸ் சீனில் பிரசன்னாவும் ஹீரோயினும் உட்காந்து அந்த இடத்துலாம் பேசுவாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் காட்டுதேன். இந்த கல்மண்டபம் தான் அந்த இருக்கா. இந்த சைடு வந்து சீனிக்கான வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இங்கே தான் நம்ம தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அதை சுற்றி பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது இந்த பிளேஸு. தென் அண்டங்காக்கா கொண்டக்காரி சாங்கும் வந்து இந்த இடத்துல தாங்க எடுத்திருக்காங்க. பின்னாடி இந்த மலை கூட தெரியும். ஸோ நம்ம அதை போகும்போது பார்க்கலாம். இந்த ஒரு விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் விளாகில் பார்ப்போம் மக்களே.